கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டார். அப்போது நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டு நோக்கி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் யோனாவுக்கு பதில் கொடுக்குறார். அப்போ ஏன் அந்த நெருக்கம் யோனாவோட வாழ்க்கையில்? ஆண்டு சொல்கிறாரு, நீ நினிவேயோட அக்கிரமம் அதிகமாக இருக்குது, நினிவேக்கு விரோதமாக நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷிஸ்க்கு போகிற கப்பலில் ஏறி போகும்பொழுது கடலில் ஒரு கொந்தளிப்பை கர்த்தர் அனுப்புகிறார். கப்பலை உடையிற அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை, ஒரு பெரும் காற்று ஆண்டு வரவிட்டார். அப்போ ஏன் இந்த பாதையை, இந்த நெருக்கம்? கடைசியில் ஆண்டவர் கப்பல் மாலுமிக்கு யோனாவை கடலில் போடும்பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் யோனாவை விழுங்கும்படியாக. அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போனப்புறம் தான் அந்த நெருக்கத்தை அவர் உணர்றார் யோனா. அப்போ 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ நெருக்கத்தின் பாதை. அப்போ தான் அந்த நெருக்கத்தில் தான் கூப்பிட்றார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் இறங்கி அவனை கொண்டு வச்ச தரிசனம் நிறைவேறணும், திட்டம் நிறைவேறணும். அப்போ நெருக்கத்தை ஆண்டு நோக்கி கூப்பிட உடனே கர்த்தர் பதில் கொடுக்குறார். அதனால கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்க? அது எந்த நெருக்கமாக இருக்கலாம். மற்றவங்க முன்னாடி நம்ம சிரிக்கலாம், ஆனால் இதயத்தில் எத்தனையோ பாரங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு. ஏன் இந்த வாழ்க்கை? என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம்? எத்தனை வருடம் ஆச்சு, இன்னும் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் முடியாதா? இந்த கடன் என்ன விட்டு ஓயாதா? என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஏன் இந்த நெருக்கம்? இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியலே. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, இந்த நெருக்கத்திலேருந்து என்னை விடுவிக்க யாரும் கிடையாது. நான் என்ன செய்வேன்னு தெரியலேன். அங்கே ஆய்க்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. நம்ம இறுதி மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்முடைய இருத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் இருதயத்தின் வேதனையை அவர் பார்த்து எந்த பாதையில், எந்த காலத்தில் நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறார். அது எந்த காரியமான இருக்கட்டும். பிள்ளைகளை குறித்த ஒரு நெருக்கமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நெருக்கமாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம். இல்லை எந்த காரியத்தில் உங்கள் இறுதியை நெருக்கப்பட்டு இருக்கு, எந்த காரியத்தில் உங்கள் இறுதியை தொய்ந்து போயிருக்கு, அந்த காரியத்தில், அந்த நெருக்கத்தில் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். யோனா கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்கள் நெருக்கத்தில் இந்த நாளில் கர்த்தர் அற்புதத்தை தேவன் செய்வார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகுது. அதனால் எந்த நெருக்கத்தில் போனாலும், வியாதின்ற நெருக்கத்தில் போகிறீங்களா, அந்த வியாதியிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் படுக்கையை மாற்ற போடுகிறார். எந்த நெருக்கமாக இருக்கட்டும், எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டால முடியும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கூட தான் இருக்கார் ஆண்டவர். நிச்சயமாக அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்ம சமூகத்தில் வருகிறோம். யோனாவோட வாழ்க்கையில் அவன் நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்தீங்க டாடி. கீழ்ப்படியாம் நிமித்தம் அந்த நெருக்கத்தில் கடந்து போனாலும் ஆண்டவரே, அந்த பாதையில், அந்த நெருக்கத்தில் கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்தது போல் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எது நிமித்தம் அந்த நெருக்கம் வந்திருந்தாலும் தயவாக நீர் மன்னித்து ஆண்டவரே, எந்த குறைகளாக இருந்தாலும் தேவன் தயவாய் மன்னித்து எந்த நெருக்கமும் அந்த நெருக்கத்தின் பாதையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தின் நாட்களை, சமாதானத்தின் நாட்களை, ஆசீர்வாதத்தின் நாட்களை காண உதவி செய்யுங்கப்பா. போதும் ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நிரந்தரமான விடுதலை கொடுத்து பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.